Hi friends, welcome to my channel Art, Food and Life. How are you all? நான் போன இதில் போட்டிருந்த வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போகிறேன்னு. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி அக்ஷய திருதியை. ஸோ டுடே ஸ்பெஷல் இஸ் வாட் ஐ எம் மேக்கிங். Guess. Can you guess? Yes, I am making Kanjivaram idli. Kanjivaram idli is the traditional temple idli. Kanjivaram Varadaraja temple prasadam. So today I am making Kanjivaram idli. So this is the preparation. First, I will show all the ingredients. நான் முதல்ல என்னென்ன ingredients இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். All the ingredients I put in description box also. You can see. Now this is idli batter. இது இட்லி மாவு. இட்லி மாவு நம்ம சாதாரண இட்லி மாவு மாதிரி இல்லாமல் இந்த இட்லி மாவு எப்படி அரைச்சிருக்கணும்னா நல்ல ரவை மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கணும். பாருங்கள் இவ்வளோ கொரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அதுதான் இட்லி மாவு வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கான ப்ராப்பர் இட்லி மாவு. அதுக்கான அளவு என்னென்னாக்க, இப்போ கோவிலெல்லாம் ஒன்லி பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டில் பண்ணுறதுனால, ஏன்னா அங்கே ஆச்சாரம்னு சொல்லிட்டு புழுங்கரிசி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பச்சரிசி மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. பச்சரிசியும் உளுந்தும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பச்சரிசி 1 கப், புழுங்கரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 1 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா நேத்திக்கே ஊற வச்சு, அதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா நொரன்னு ரவை பதத்தில் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ராத்திரி நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இவ்வளோ கெட்டியமாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. நார்மல் இட்லி பதத்தை விட கெட்டியமாக இருக்கணும். திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. 1 cup raw rice and 1 cup boiled rice, 1 tablespoon मेथी. ये सब भिगो के रख के रात भर, मतलब 8 घंटे भिगो के रख के फिर अच्छा से ग्राइंडर में पीसना है. मिक्सी में भी पीस सकता है. वो पीस के पूरा रात को अच्छा से फर्मेंटेशन होने के लिए छोड़ना है. तो वो 6 घंटे 8 घंटे तक फर्मेंटेशन होना चाहिए. तो उसका कंसिस्टेंसी एकदम ऐसा रहना चाहिए, ज़्यादा पतला नहीं. इडली का कंसिस्टेंसी से थोड़ा स्ट्रॉन्ग, मतलब बहुत थिक कंसिस्टेंसी होना चाहिए. இது நம்ம நார்மல் இட்லியோட மாவு கன்சிஸ்டன்சியை விட திக்காக இதாக இருக்கணும், ரொம்ப கெட்டியமாக இருக்கணும். அதே சமயத்தில் இட்லி மாவு மாதிரி இல்லாமல் இது நொரன்னு இருக்கணும். பாருங்கள், நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் என்னென்ன தாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இது என்ன பண்ணணும்னா, இதுக்கு நான் இங்கே கேஸ் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு மந்தார இலையில, மூங்கில் கூடையில் மந்தார இலையை வச்சு அதில் தான் வந்து இந்த மாவை ஊற்றி பண்ணுவாங்க கோவிலில். எனக்கு இங்கே மந்தார இலையெல்லாம் கிடைக்கல, அதனால் நான் வாழை இலை வச்சு டம்ளரில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். तो मंदिर में मंदारा लीफ करके एक पत्ता है, उसमें डालते. मैंने बनाना लीफ में बना रही हूँ. बनाना लीफ को ऐसा टम्बलर में रखा है. इसका अंदर हम आटा डाल के कुकर में बॉईल करना है. अभी कुकर का ऑन कर दिया मैंने गैस को, क्योंकि चालू कर दिया. अभी நான் வந்து இப்போ குக்கரோட இதை வந்து ஆன் பண்ணிட்டேன். கேஸ் ஆன் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். ஏன்னா வெந்நீர் சுடணும். வெந்நீர் சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இட்லி வாக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நன்னா இருக்கும். வெந்நீர் சுடுறதுக்கு முன்னாடி இட்லி இதை வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே எப்போதுமே இட்லி வாக்கும்போது வெந்நீர் லைட்டாக முத்து கொதி வரணும். இப்போ வந்து நான் இங்கே கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ என்னென்னா, நான் வந்து நெய்யில் தாளிக்கலாம், நல்லெண்ணெயில் தாளிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போது கொஞ்சமாக அதில் வந்து நெய் விடுறேன். இது நான் வீட்டில் காய்ச்சின நெய். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் விடுறேன்.
அப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இதுவும் அதுவும் ரொம்ப நல்ல வாசனை செமையா கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா. இப்போ தாளிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் காமிச்சிடுறேன். இது வந்து கடுகு, இது கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. முந்திரி பருப்பு ஆப்ஷனல், கோவிலில் போட மாட்டாங்க, ஆனால் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே முந்திரி பருப்பு போடுறோம். அதுக்கப்புறம் மிளகு பொடியை நல்லா, மிளகு அப்புறம் ஜீரகம், மிளகு நல்லா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் நல்லா இப்படி நொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வைக்கணும். मैं पहले सरसों डाला है, उसके बाद कैश्यू नट डाला है. अभी उसमें थोड़ा सा हींग का पाउडर डालती हूँ. मैं பெருங்காய பொடி போடுறேன். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மிளகு ஜீரக பொடியை போடணும். गैस बंद करके काला मिर्च और जीरा का 2 टेबल स्पून काला मिर्च और 2 टेबल स्पून जीरा, उसका अच्छे से पाउडर करके रखी हूँ, दरदरा पाउडर करके रखी हूँ, वो डालना है. இப்போ நான் போட போறேன் சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இதெல்லாம் வந்து நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் கேஷ்யூ நட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இந்த சுக்கு பொடி, மிளகு ஜீரக பொடியெல்லாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே போடணும். ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டு போடக்கூடாது. இப்போ கருகப்பில்லை போடுறேன். என்னென்ன போட்டிருக்கேன்? கடுகு, கேஷ்யூ நட், அப்புறம் அதான் முந்திரி பருப்பு. கடுகு முந்திரி பருப்பு ஆப்ஷனல், வேணா போட்டுக்கலாம், கோவிலெல்லாம் போட மாட்டாங்க, வேணா நம்ம போட்டுக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறோம். கடுகு, முந்திரி பருப்பு, மிளகு ஜீரகத்தை நல்லா ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கணும். நைஸாக பொடி பண்ணிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பொடி, அதாவது சுக்கு பொடி, அப்புறம் கருகப்பிலை, இதெல்லாம் போட்டேன். அவ்வளோதான். இது நல்லெண்ணெய் நெய்யில் இதை நான் வறுத்துருக்கேன். मैंने घी और तिल का तेल में ये फ्राई किया है. कैश्यू नट आपके स्वाद का अनुसार, वो ऑप्शनल है. और काला मिर्च, ब्लैक पेपर, जीरा, दोनों को दरदरा पीस के रखा है, वो डाली हूँ. और ड्राई जिंजर पाउडर, हींग का पाउडर और कड़ी पत्ता, ये सब डाल के रखी हूँ. अभी ये इसका है ना, हम आटा में डाल देने का. भी आटा में डाल के अच्छे से मिक्स करके फिर टम्बलर का अंदर रखना है. फिर कुकर में उसका पूरा 20 मिनट बॉईल होगा, तब भी अच्छे से इडली रेडी होएगा. ओके, இதில் போட்டிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சூப்பராக இந்த மிளகு ஜீரக பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது சூப்பராக. இதை இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டம்ளரில் ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக கோவிலில் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவாங்க, நான் இங்கே வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அரை டம்ளர் தான் ஊற்றணும், 1 டம்ளர் ஊற்றக்கூடாது. ஏன்னா அது நல்லா பொங்கி ஒப்பி வரும், நல்லா ஃபுல் டம்ளராக வந்துடும். அது அரை டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். அடுத்த டம்ளரில் ஊற்றுறேன். இந்த மந்தார இலையில தான் வந்து கோவிலில் பண்ணுவாங்க, எனக்கு இங்கே கிடைக்கலன்னு நான் வாழை இலையில் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை இன்க்ரீடியன்ஸ். மிளகு ஜீரக பொடி, சுக்கு பொடி, பெருங்காயம், கடுகு, இதுதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான்.
ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் இது 1/2 டம்ளர் தான் ஊற்றுறேன் பாருங்கள், நிறையாலாம் ஊற்றலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இறக்கி வைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறேன், நான் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி கப்புலையும் இப்படி இலை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியும் ஊற்றலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இதை கொஞ்சம் லைட்டாக மூட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு டம்ளரையாக இது உள்ளுக்குள்ளே வைக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து முத்து கொதி வந்திருக்கு பாருங்கள், முத்து கொதி வரணும் தண்ணி. ஒரு 3 டம்ளர் தான் வைக்க முடியுது. அப்புறமா மூடி இப்படி வச்சிட்டோம்னாக்க அது பாட்டுக்கு ஆகிடும். இது மூடி எதுக்கு வைக்கிறேன்னாக்கா இப்படி மேலே தண்ணி சொட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறேன் நான், நீங்கள் வேணும்னா இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சு மூடி வேக விடுறோம். இது வந்து பூரா 20 மினிட்ஸ் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. அது குக்கரில் வெந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து வேணாக்கா இட்லி பானையில் கூட வைக்கலாம், இட்லி பானையிலையும் வைக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வைப்பேன். ஸோ குக்கரில் தான் இப்போ வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீம் வந்துட்டுருக்கு. விசில்லாம் போட்டுறாதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ஒன்லி ஸ்டீம் தான் பண்ணணும், விசில்லாம் விடக்கூடாது. சாதம் வேக வைக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி ஸ்ட்ரீமிங், ஒன்லி ஸ்ட்ரீமிங். You can put in the cooker or idli pot, what you have. Okay, आपके पास क्या है उसमें आप बॉईल कर सकते हो. तो मैंने कुकर में रखी हूँ. अभी ऐसा आपके पास केला का पत्ता नहीं है तो ऐसा कप में ऑयल ग्रीस करके उसका अंदर तिल का तेल ग्रीस करके इसमें 1/2 कप का मैंने आटा डाल के रखी हूँ. ऐसा भी बॉईल कर सकता है. இப்போ உங்ககிட்ட இந்த மாரி இலை மந்தார இலை இல்லை, வாழை இலை இல்லை அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாரி வாழை இலை கப்பில் போட்டு வச்சு டம்ளர்லையோ கப்புலையோ வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை, வாழை இலை இல்லைன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கப்பில் வந்து நல்லெண்ணெயை நல்லா தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டாக்க அழகாக எடுக்க வந்துடும். ஆனால் என்ன, 1/2 கப்பு தான் ஊற்றணும் இல்லை. இப்போ இது வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் இதுக்கு பண்ண போகிறேன். கோகனட் சட்னி. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. கோகனட் சட்னி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிப்பு ஒன்று, சும்மா ஈஸியான ஒரு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். என்னன்னாக்க, இப்போ வந்து இந்த தேங்காய் அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு போட வேண்டிய பச்சை மிளகாவையும் கொஞ்சம் பொட்டுக்கடலையையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்ப சட்டியில் லைட்டாக வதக்கிட்டு போட்டு அரைச்சோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வாசனை, பச்சை மிளகாயோட வாசனை வந்து நல்லா தூக்கிட்டு வரும், சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும், கொஞ்சம் பெருங்காயம், நல்லெண்ணெய், பச்சை மிளகா, இந்த பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நீங்கள் தேங்காவோட போட்டு அரைச்சிங்கனாக்க அதனுடைய வாசனை ஃபஸ்ட் क्लासा இருக்கும். अभी मैंने कोकोनट चटनी के लिए प्रिपेयर कर रही हूँ. इसमें ना मैं हरा मिर्च का थोड़ा सा ऑयल में फ्राई करके फिर चटनी का दाल डालती हूँ, फिर बंद कर लेती हूँ. இப்போ பொட்டுக்கடலையை போட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பொட்டுக்கடலை வந்து சட்டுன்னு செவந்துடும். அதனால் இப்போ பெருங்காய பொடி, உப்பு, பெருங்காய பொடி, இந்த வறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இதை போட்டு ஒரு சட்னியை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சோண்டு லெமன் புழிப்பேன் கடைசியாக. அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு திரும்ப பாரணும், அவ்வளோதான். தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். சட்னி ரெடி ஆகிடும். இது வேகிறதுக்குள்ள ஒரு சூப்பரான கோகனட் சட்னி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். ஒன்றும் இல்லை, தேங்காய், பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, பெருங்காய பொடி, உப்பு, கொஞ்சம் லெமன், அவ்வளோதான்.
இதில் வந்து நான் ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்கேன் தேங்காய் சட்னிக்குனாக்க ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னன்னாக்க அந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது மிளகாயை அப்படியே பச்சையாக போட்டு அரைக்காமல் எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு பொட்டுக்கடலையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரட்டிட்டு போட்டு அரைச்சிங்கன்னா அதனுடைய வாசனை அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காஞ்சிபுரம் இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ வெந்திருக்கான்னு மட்டும் பார்ப்போம். சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பை. பார்க்குறேன் பாருங்க இந்த வாழை எப்படி வெந்திருக்குன்னு. வந்து கேஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறோம், இல்லைனாக்கா கையில் ஆவி அடிக்கும். गैस बंद करना है, नहीं है तो पूरा उसका स्टीम है ना हाथ में लग जाएगा. देखो केला का पत्ता कितना अच्छा से बॉईल हो गया. इसका स्मेल है ना बहुत अच्छा लगता है. இந்த வாழலையோட வாசனையோடு சேர்ந்து இந்த மணமாக இருக்கும். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இட்லி எப்படி வெந்திருக்குன்னு இருக்கா. இதுக்குள்ளே என்ன பண்ணணும், வெந்திருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்படியே விடணும், ஸ்மூத்தாக உள்ளே இறங்குது பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள், துளி கூட ஒட்டலை பார்த்தீங்களா. थोड़ा सा भी आटा चिपका नहीं है तो देन बॉयल हो गया. இப்படி இருந்ததுன்னா பாயில் ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ எல்லா இட்லிலையுமே அது மாதிரி பார்த்தோம்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள், துளி கூட ஒட்டியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன். நான் 1/2 டம்ளர் தான் ஊற்றினேன், எவ்வளோ ஃபுல்லாக வெந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இந்த வாழை இலை எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், இதை வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். உடனே எடுக்கக்கூடாது. இது உடனே எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து அது இது பண்ணும், ஒட்டிக்கும் இலையிலெல்லாம். கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம இட்லியே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுப்போம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம நார்மல் இட்லி மாதிரி தான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இட்லி ரெடி வித் கோகனட் சட்னி. வெள்ளித்தட்டில் போட்டு பெருமாளுக்கு பண்ண போகிறேன். எஸ், கொஞ்சம் இதுக்கு ஸ்டாண்டிங் டைம் கொடுப்போம். இந்த டம்ளரை தலை கீழே கவுத்துருக்கேன் பாருங்க, நல்லா எடுப்போம். வாவ், செம்ம ரெடி, செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்க. அழகா காஞ்சிபுரம் கொடலை இட்லி ரெடி. செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. அப்படியே இலையில அப்படியே வச்சு கொடுக்கலாம். பாருங்க இலையிலையும் ஒட்டலை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக பாருங்க, பஞ்சு போல் இருக்குது. செமையாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் இட்லி, கொடலை இட்லி, வரதராஜ பெருமாள் கோவில் கொடலை இட்லி ரெடி. இதை நான் போய் இப்போ பெருமாளுக்கு வைக்க போகிறேன். இன்னைக்கு அக்ஷய திரவியை ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லி பண்ணியிருக்கேன் பெருமாளுக்கு. ஸோ இதை நான் பெருமாளுக்கு வைக்க போகிறேன். இப்போது இந்த இட்லி இல்லாமல் அது மாதிரியே தலைகீழ கவுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காஞ்சிபுரம் கொடலை இட்லி, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இதுக்கு எதுவுமே தொட்டுக்காமல் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி தொட்டுன்னு சாப்பிட்லாம், இட்லி மிளகாப்பொடி தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு ஜீரகம் அந்த வாசனைக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தம். நிஜமாவே அது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு சாப்பிட்றதுல வந்து அதனுடைய சுவையே ரொம்ப அலாதியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை நீங்கள் வந்து இப்படி பார்த்தா பயந்து போவாங்க எல்லோரும். அதனால் அழகாக இப்படி கட் பண்ணி இட்லி மாதிரி இப்படி கட் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நான் வேணால் கட் பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இப்படி வந்து கேக் ஆட்டம் அழகாக வரும், சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி
அழகாக பீஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக செம்ம சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இட்லி ரெடி. காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஹே. இதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஷேர் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ஹாப்பி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லி வித் கோகனட் சட்னி ரெடி. எல்லாரும் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அசத்துங்க. ஓகே, பை பை. See you in the next video. Please subscribe my channel Art Food and Life. Please share and comment. Okay, till bye. Padmavati Venugopalan. Bye bye.